நோக்கம் சேர்த்துட்டாங்க டேய். டேய் அவள நோக்கால் சரக்கு குடிச்சாங்கடா. மாமா சைடிஷ் கொடுங்க மாமா. ஆகாட்டு சரி. மாப்பிள்ள சிப்ஸ் வேணுமா ரோட்டி வேணுமா மாப்பிள்ள? சாப்பிட்றாரு மச்சான். அப்புறமா அடிக்கலாம். Yes. Yes. மாப்பிள நேற்று மீட்டிங்கு போன மாப்பிள. சரி வேலை கூன் போயிட்டு கோட்டர் வாங்கி சொல்லி ஏமாத்திட்டேன் மாப்பிள. ஏய் என்ன சொல்லாம எப்படி நீ மீட்டிங் போயிட்டு வேலை வாங்கி தரல கோட்டரு செம்ம காண்டில் இருக்கிறேன். ஓடுறது தெரியல உனக்கு? மாப்பிள கேட்கக்கூடாதா நீ? எப்படி ஐயால ஓட்டல் போடக்கூடாது மாப்பிள. போட மாட்டேன். சரி வர வச்சுன மாப்பிள்ள ஒரு கட்டிங் குடுறா. தாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள டேய் ஆரே தேவையா உங்களுக்கு? மாப்பிள்ள டேய் இல்லா தலைவர வணக்கம் தலைவர. எந்த மீட்டிங் அடங்க தலைவர? மாப்பிள்ள எந்தரா தலை வந்துக்க போறேன் தலைவரே. அடுத்த மீட்டிங் நான் வந்துடுறேன் தலைவரே. 2 கோட்டர் தலைவரே, 2 கோட்டர். என்ன மாப்பிள்ள 2 கோட்டரா? 2 கோட்டர். நாளைக்கு மீட்டிங் வந்துடுற தலைவரே. 2 கோட்டர் மாப்பிள்ள போயிடலாமா? நாளைக்கு மீட்டிங்டா போயிடலாம். தலை வந்து தலைவர் கேளுக்கு போ. நாளைக்கு வந்துடுறோம் தலைவர். மாப்பிள்ள ஏன்ச்சா உடனே கோட்டர் கேட்டு இருந்தாடா ஞாபகம் வருது உங்களுக்கு? மனுஷங்களாடா நீங்க, திருந்து மாட்டீங்களாடா? டேய் வேஷ்டி ஷர்ட்டை பார்த்த உடனே கட்சிக்காரன் நினைச்சிட்டீங்களா? இது நம்ம தமிழ்நாடோடைய பாரம்பரியம்டா. வேஷ்டி எவ வேணாலும் கட்டலாம். என்ன வேஷ்டியை பார்த்த உடனே கட்சி ஞாபகம் வருது உங்களுக்கு? அங்கே உங்க குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்துல இருக்குடா. ஆனா நீங்க இங்கே குடிச்சு நிற்பீங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா கழுதை கட்டு நான் குட்டிச்சு வருதான்னு. காலையில கொடி பிடிச்சப்பாரு, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எல்லாம் சரக்குல தான் இருப்பீங்கன்னு. உங்களை சொல்லி எல்லாம் தப்பு இல்லடா, உங்களெல்லாம் சொல்லியே தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு படி புரிஞ்ச குடும்பமா பாரு, கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கிக்கிறான் பாரு. இந்த அரசியல்வாதியை சொல்லணும்டா.
உன் குழந்தைய பார்த்துட்டு ரத்த வர தெரிஞ்சு போடுறா. என்னால தாங்க முடியலடா. அந்த சொல்லி உங்களை கூட்டின்னு போலான்னு பார்த்தா உங்களை கூட்டின்னு போறதுக்கே 2 பேர் ஒன்று போயிருக்காங்க. வேஷ்டியை பார்த்துட்டு கட்சிக்காரன் ஓட்டுறதுக்கு கெஞ்சிருக்கடா. கேவலமா இருக்கா. உங்களெல்லாம் சொல்லி தப்பு இல்லடா. மாறும். அவன் என்ன மாறுவான், என்ன மாறுவான், நான் மாத்துறேன், அவன் மாத்துறேன். எத்தனாத்தடா மாத்துறேன். கொஞ்ச நாள்ல இந்த தமிழ்நாடு சுடுகாரமா இருக்கும். குடிமகன் மாறணும், குடிமகன் பத்தாதுடா. அந்த மாதிரி குடிகார நாயங்க மாறணும்டா. அப்போதான்டா இந்த நாள் இருக்கும். தமிழன்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிகாரங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழ எங்கடா தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? முடியாதுடா. எப்ப நம்ம குடிகாரன் தான்டா. ஆனா அவன் குடிச்சது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பெத்த அப்பா அம்மா முன்னாடியே பசங்க குடிக்கிறாங்கடா. அந்த நிலைமையில இந்த அரசியல்வாதிகளை கொண்டு வந்து மாத்திட்டாங்கடா. மாத்தணும்டா. சாராயத்தை சப்போர்ட் பண்ற ஒரு அரசியல்வாதிகளையும் தூக்கி போட்டு மிதிச்சு சாவடிக்கணும்டா. சுட்டு தள்ளணும்டா. இருந்த மாட்டாங்க. நடுவே மாஸ்டர் போனோம். அங்க இருந்தா போன் பண்ணிட்டாங்க. நண்பர்கள், இந்த குறும்படம் பார்த்துருப்பீங்க. மது சாராயத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணுற அரசியல் தலைவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்கிற அறிக்கைகள் கொடுக்குற இந்த அரசியல்வாதிங்க நிரந்தரமாக மதுவை தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? சிந்திங்கள் நண்பர்களே. மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க. தப்பு. மது நாட்டுக்கு கேடு இல்லை, வீட்டுக்கு மட்டும்தான் கேடு. ஏன்னா கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இந்த சாராய விற்பனைனால. தினமும் ஒவ்வொருத்தர் இறந்துட்டு இருக்காங்க. தினமும் ஒவ்வொருடைய பெண்களுடைய கண்ணீர், அவங்களுடைய துயரம். இது கண்டு கொள்ளாத ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போமா நாம்? சிந்திங்கள் நண்பர்களே. நம்மக்கிட்ட உரிமை இருக்குது. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு. நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுங்க. நம்மளால் மட்டும்தான் முடியும். மாற்றம் வரணும்னா நாம் சிந்திச்சு தான் வாக்களிக்கணும். ஏன் மது இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமல்படுத்த மாட்டாங்க சொல்லுங்கள்? மக்களுடைய நிலை கண்டு கொள்ளாத ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா? நம்மளுடைய வாக்கு மிக உயர்ந்தது மக்களே. நண்பர்களே, சிந்தியுங்கள். இந்த நிலை மாறட்டும். நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போம். நம்ம சுற்றி இருப்பவர்களை காப்பாற்றுவோம். ஜெயந்த். அடிக்வஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.